ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/3/2024 அக்ஷயா AK 643க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் அந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ABC போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 870 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 945,870. அதுக்கு முந்தின ட்ரா ABC போர்டில் வந்து 171. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 575 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட நம்ம வந்து 36 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் கம்மியான ட்ராக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கம்மியான ட்ராக்கில் இருந்தால் கொஞ்சம் டச்சு வந்து மிஸ் ஆகாமல் இருக்குது. அதனால தான் நம்ம கம்மியான ட்ராக்கில் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இங்கே நான் வந்து இந்த 822 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350,822. ஸோ நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால 50ஓட நம்ம 36 கூட்ட போகிறோம். அதாவது ப்ளஸ் 36. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றுலாம் ஆட் பண்ண வேண்டாம். 5ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 8. இங்கே 0ஓட 6 கூட்டினோம்னா நம்மளுக்கு 6. அப்போ 8 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 822. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 608 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8, 6 ரெண்டுமே நம்மளுக்கு ஹிட்டாக இருக்குது நண்பா. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு A and C. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா 2 நம்பருமே எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 608க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட X36 வச்சு கூட்டி பாருங்கள். இப்போ நம்ம 608க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 297. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 97. இதோட ப்ளஸ் 36. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 3 கூட்டினோம்னா 2. 7ஓட 6 கூட்டினோம்னா 3. 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 608க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 399 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா AC, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு போர்டு. இப்போ நம்ம 399 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 209. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 09. இதோட ப்ளஸ் 36. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 0 கூட்டினோம்னா 3. 9ஓட 6 கூட்டினோம்னா 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 399க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 575 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா AC, ரெண்டாவது ட்ரா போர்டு, மூணாவது ட்ரா ACன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 575க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 135 இருக்குது. இதில் நம்ம 35 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 36. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 3 கூட்டினோம்னா 6. 5ஓட 6 கூட்டினோம்னா 1. 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 575க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு இந்த 575க்கு அப்புறம். இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 171. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. மறுபடியும் நம்மளுக்கு A and C. மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு போர்டு கண்டினியூஸாக வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ் ஃபுல்லாகவே AC நண்பா. AC போர்டு, போர்டு, AC போர்டு, AC போர்டுன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 171க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய போர்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கொண்டு வரல. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்.
நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த 36 கூட்டி பாருங்கள், சேம் ஃபார்மேட் தான் காட்டும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இருக்காது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. 171 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. இதில் நம்ம எடுக்க போகிறது 50, இதோட +36. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 0ஓட 6 கூட்டினோம்னா 6, 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 171க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ இந்த 171க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 870 நண்பா. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்மளுடைய இந்த 870 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அதிகப்படியாக நம்மளுக்கு ஏசி இருக்குது. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க கூட சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக பெய்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏபி வரலாம், ஏன்னா ஏசி அதிகப்படியாக அடிச்சிட்டதுனால ஏபி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டில் உள்ளதுபடி போட்டுருவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 870 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 945. இதில் நம்ம எடுக்க போகிறது 45, இதோட +36. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 7 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதலாம் நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏழு அல்லது 1 7 அல்லது 1ன்னு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் அதிகப்படியாக நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் 7-1 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 7-1 அல்லது 1-7 வரலாம். அப்படி இல்லாட்டினா 7-7 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம ஏ போர்டுக்கு தான் வீடியோ போட்டிருக்கோம், வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மெத்தடில் அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. அதே மாதிரி போர்டு மிஸ் ஆகாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/3/2024 அக்ஷயா ஏகே 643க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.